அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள் தேர்வு நோக்கில் ஜூன் 9, 2026 அன்று தமிழக முதல்வர் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை தொடங்கி வைத்தார். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் தமிழகத்தில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடக்கம். புத்தரின் உருவம் முதலில் வடிவமைக்கப்பட்ட கலை காந்தார கலை. இது இந்திய, கிரேக்க மற்றும் ரோமானிய நாகரிகங்களின் கலவையால் காந்தார பகுதியில் இது உருவானது. கனிஷ்கர் காலத்தில் இக்கலை வளர்ச்சி அடைந்தது. காந்தார கலை என்பது புத்தரின் உருவம் பொறிக்கப்பட்ட முதலில் வடிவமைக்கப்பட்ட கலை. இந்தியா, இஸ்ரேல் இடையிலான நட்பின் அடையாளமாக இஸ்ரேலில் சத்ரபதி சிவாஜி மகாராஜின் பிரம்மாண்ட சிலை நிறுவ திட்டம். சமீபத்தில் சர்ச்சைக்குள்ளாகும் நீராறும் கடலொடுத்த என தொடங்கும் மனோன்மணியம் சுந்தரனார் இயற்றிய பாடலை தமிழ்த்தாய் வாழ்த்தாக தமிழகத்தின் அனைத்து விழாக்களிலும் பாட வேண்டும் என்ற கோரிக்கை முதலாக 1913ஆம் ஆண்டு கரந்தை தமிழ்ச்சங்கத்தின் ஆண்டிருக்கையில் இடம்பெற்றது. 1970 மார்ச் 11 அன்று தமிழக அரசு தமிழ்த்தாய் வாழ்த்தாக நீராறும் கடலொடுத்தும் என்ற பாடலை அறிவித்தது. 1970 மார்ச் 11. பின்னர் 2021ஆம் ஆண்டு டிசம்பர் 17ஆம் தேதி தமிழக அரசு தமிழ்நாடு அரசின் மாநில பாடலாக தமிழ்த்தாய் வாழ்த்து அறிவிக்கப்பட்டது. மிக முக்கியமான ஒரு நோட்ஸு, பக்காவாக இன்ஸ் எடுத்துக்கோங்க. 1970 மார்ச் 11 தமிழ்த்தாய் வாழ்த்து பார்த்திங்கன்னா நீராறும் கடலொடுத்துன்னு சொல்லி தமிழக அரசு அறிவித்தது. அதுக்கப்புறம் 2021 டிசம்பர் 17ஆம் தேதியில் தமிழக அரசோட மாநில பாடலாக இது அறிவிக்கப்பட்டது. ஆந்திர மாநிலத்தில் கருவுறுதல் வீதம் குறைந்து வருவதால் முதியோரின் எண்ணிக்கை அதிகரிப்பதையும் தடுப்பதற்காக 3வது 4வது குழந்தைகளை பெற்றெடுக்கும் தம்பதியருக்கு தலா 30,000 40,000 ஊக்கத்தொகையாக வழங்கப்படுகிறது. ஆந்திர பிரதேசம். மனிதர்களின் தோல், முடி மற்றும் கண்களின் நிறத்தை தீர்மானிக்கும் முதன்மை நிறமி மெலனின். இது தோலின் ஆழமான அடுக்கில் உள்ள மெலனோசைட்டுகள் எனப்படும் செல்களால் உற்பத்தி செய்யப்படுகிறது. இன்சுலின் என்பது கணையத்தால் சுரக்கப்படும் ஒரு முக்கிய புரத ஹார்மோன். இது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்தி உணவிலிருந்து பெறப்படும் ஆற்றலை உடல் செல்கள் பயன்படுத்த உதவுகிறது. 1644 ஏப்ரல் 23 புனித ஜார்ஜ் கோட்டை கட்டி முடிக்கப்பட்டதால் இது புனித ஜார்ஜ் கோட்டை என்று பெயரிடப்பட்டது. ஏப்ரல் 23 புனித ஜார்ஜ் தினத்தில் கட்டி முடிக்கப்பட்டதால் புனித ஜார்ஜ் கோட்டை என்று பெயரிடப்பட்டது. 3 நூற்றாண்டுகளுக்கு மேல் பிரிட்டிஷ் ஆட்சியின் மையமாக செயல்பட்ட இக்கோட்டை தமிழகத்தின் தலைமைச் செயலகத்தை உள்ளடக்கியதாக உள்ளது. பாடல்கள் இல்லாமலேயே உருவான படம் 1950 பாலச்சந்தர் இயக்கிய அந்த நாள். தமிழ் சினிமாவில் அதிக பாடல்களுடன் வந்த திரைப்படம் ஸ்ரீ கிருஷ்ணலீலா. PV ராவ் இயக்கிய பாடல் 62 பாடல்கள் இடம்பெற்றுள்ளது. PS சிவவாக்கியம், சிவ்வி பந்துலா நடித்துள்ளனர். QR கோடு மூலம் பணம் செலுத்தும் UPI நடைமுறையை இந்தியா அறிமுகம் செய்தது. சிங்கப்பூர், ஐக்கிய அரபு அமீரகம், பிரான்ஸ், மொரீசியஸ், நேபாளம், பூடான், இலங்கை ஆகிய நாடுகளில் இந்த QR கோட் மூலம் நம்முடைய மக்கள் இந்த சேவையை பெறலாம். தற்போது 9வது நாடாக கம்போடியாவும் இணைந்துள்ளது. கம்போடியாவிலும் இந்த UPI செயலி மூலம் நம்முடைய இந்திய மக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை எளிதாக பெற்றுக்கொள்ளும். உலகில் அதிக எரிமலைகளை கொண்ட நாடாக இந்தோனேசியா உள்ளது. அமெரிக்கா, ஜப்பான் ஆகியவை அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன. ஆஸ்திரேலிய கண்டத்தில் செயல்பாட்டில் ஒரு எரிமலை கூட இல்லை.